இன்றைய தியானம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா 48:17. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற நம்முடைய மீட்பரான கர்த்தர் பிரயோஜனமாக இருக்கிறதை நமக்கு போதித்து கொண்டு வருகிறார். உண்மையாக உங்களுக்கு போதிச்சுட்டு வர்றாருன்னு சொன்னால் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் பிரியமானே. வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்துருப்பாருன்னு சொன்னால் ஆமென்னு நீங்கள் படித்து முடித்த பிறகு, இந்த வசனத்தை கேட்ட பிறகு ஆமென்னு போடுங்க பிரியமானே. அது கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்கதான செயலாக இருக்கும். இங்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறத தான் நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் மட்டும்தான் மகளே. உன்னை வேற யாரும் நடத்த முடியாது. நான் தான் உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறத சொல்லி கொடுக்க முடியும், உனக்கு போதிக்க முடியும். நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் மட்டுமே என்று சொல்கிறார், நானே என்று சொல்கிறார். இதே ஏசாயா 48:20 பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள், கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள், பூமியின் கடையாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வழியின்படி எல்லா சிறையிருப்பிலே காணப்படுகிற, விக்கிரக ஆராதனையிலே காணப்படுகிற, உளையான சேற்றிலே சிக்கொண்டு காணப்படுகிற ஒவ்வொரு மக்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அவர்களை பாபிலோனிலிருந்து, விக்கிரக ஆராதனையிலிருந்து, எல்லா கட்டுகளிலிருந்து, பாரம்பரிய கட்டுகளிலிருந்து அவர்களை வெளியே கர்த்தர் கொண்டு வருவார் பிரியமானவர்களே. கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார் பிரியமானவர்களே. ஏசாயா 43:14 கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படகுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று. கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை இந்த 2 வசனத்திலே நாம் வாசித்தோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு யாராய் இருக்கிறாராம்? ஏசாயா 54:5 சொல்கிறார், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். நமக்கு அவர்தான் நாயகர், நமக்கு அவருடைய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு இஸ்ரவேலின் பரிசுத்தத்தான் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, சர்வ பூமியின் தேவன் எனப்படுகிறவர் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். பிரியமானவர்களே, அவர் இடத்திற்கு வரும்போது அவர் நமக்கு வழிகளை போதிப்பார். ஏசாயா 54:13 கூட கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, சின்ன குழந்தையிலிருந்து வயதானவங்க வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் அனுதினமும் கர்த்தருடைய ஆவியானவர் தான் வசனத்தை எடுத்து போதிக்கிறார், வசனத்தின்படி வாழ உதவி செய்கிறார், அவர்களுக்கு தேவையான சமாதானத்தை கொடுக்கிறார். இதுவரை அந்த சமாதானத்தை நீங்க அனுபவிக்கலன்னா இன்றைக்கு கர்த்தாவே என்னை உன் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன், குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், நீர் போதிக்கிற வழியில நாங்கள் நடக்க எங்கள் தேவனாகிய கர்த்தாவே அதை ஏற்றுக்கொள்ள எங்கள் கிருபை தாருன்னு சொல்லி ஜெபிங்க பிரியமானவர்களே. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 25 மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். 8 வாசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஒருவேளை எனக்குள்ள மாம்ச கிரியைகள் இருக்குது, நான் கர்த்தருடைய பிள்ளையா வாழணும்னு விரும்புகிறேன், ஆனால் பாவத்தை செஞ்சிடறேன், சின்ன பாவமோ பெரிய பாவமோ, இந்த பாவத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு நான் இயேசு கிட்ட வர்றதுக்கே பயப்படுறேன்னு சொல்கிறீங்களா? பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிற தேவனிடத்தில் வாருங்கள் பிரியமானவர்களே. இதே சங்கீதத்தில் 9 சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று. பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். பிரியமானவர்களே, வழியை தெரிவிக்கிறார், சாந்த குணம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வழியை போதிக்கிறார். நீங்க சாந்த குணம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அவருடைய வழியை போதிப்பார். இதே சங்கீதம் 12 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் சந்ததியும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால்
கர்த்தர் அவருடைய வழியை உங்களுக்கு போதிப்பார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, கர்த்தாவே என்னையும் என் குடும்பத்தையும் உம்முடைய ஆலோசனைப்படி வழி நடத்தும் என்று சொல்லி ஜெபிப்பீர்களா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் அப்பா. ஏசாயா 48:17 நாங்கள் வாசித்த வண்ணம், கர்த்தாவே, இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற எங்கள் மீட்பரான கர்த்தர் பிரயோஜனமாய் இருக்கிறதை எங்களுக்கு போதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் எங்கள் கண்மேல் கண் வைத்து வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிற அந்த சத்தத்தை எங்கள் செவிகள் கேட்கத்தக்கதாக, நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்தத்தக்கதாக இந்த காலையிலே எங்களை முழுவதுமாய் சாஷ்டாங்கமாய் உம்முடைய பொற்பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.